காதல் இதை பத்தி நம்ம பல விஷயங்கள் பேசியிருக்கோம். ஜாதி, மதம் இதெல்லாம் காதலுக்கு தடை இல்லன்னு சொல்லுவோம். ஆனா இந்த லிஸ்ட்ல இப்ப புதுசா ஒரு விஷயமும் சேரப்போகுது. அதுதான் வயது. அதுவும் சாதாரண வயது வித்தியாசம் இல்ல. கிட்டத்தட்ட 37 வருஷ வித்தியாசம். என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா ட்விஸ்ட் இங்க தான் இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல ஒரு பகுதியில 18 வயசு நிரம்பிய ஒரு இளம் பெண் இருக்காங்க. அவங்களோட அக்கா திடீர்னு உடல்நிலை சரியில்லாம படுத்த படுக்கையாகிறாங்க. அக்காவுக்கு உதவியா சாப்பாடு செஞ்சு கொடுக்கறதுல இருந்து மத்த எல்லா வேலைகளையும் செய்யறதுக்காக தங்கச்சி அந்த வீட்டுக்கும் போறாங்க. அங்க தான் எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்குது. அக்காவுக்கு உதவி செய்ய வந்த அந்த பெண்ணு, அக்காளோட கணவர் அதாவது 55 வயதான அந்த நபர் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. நாளடைவுல இந்த தொடர்பு ஒரு நெருக்கமா மாறி கடைசியில காதலா மாறுது. ஆமாங்க. 18 வயசு பெண் 55 வயது மாமாவ அதாவது அக்கா கணவரை கல்யாணம் செஞ்சுக்க முடிவும் செய்றாங்க. இவங்க 2 பேரும் ஜோடியா நிக்கிற ஒரு வீடியோவும் இப்போ இன்டர்நெட்ல வைரல் ஆகியும் இருக்கு. அந்த பெண் பிங்க் கலர் சேலையில, அந்த கணவர் நரைமுடி நரைச்ச தலையில் காவி துண்டு போட்டு நிற்கிறாங்க. அப்போ அங்கிருந்த பத்திரிக்கையாளர் அந்த பெண்ணுகிட்ட ஒரு கேள்வியும் வைக்கிறாரு. "உங்க கணவர் ரொம்ப வயசானவரா தெரியறாரு." அதுக்கு அந்த பெண் சிரிச்சுக்கிட்டே சொன்ன பதில் இருக்கு. "முடி மட்டும் தான் வெள்ளையா இருக்கு. முடிக்கு டை அடிச்சுக்கலாம். அவர் இன்னும் இளமையாக தான் இருக்கிறார். நான் பார்த்த பார்வையில் எனது கணவரை நீங்கள் பார்க்கவில்லை." இதை கேட்டதும் அங்கிருந்த எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. உதவி செய்ய போன தங்கச்சி அக்காவோட கணவரையே லவ் பண்ணி இப்போ கல்யாணமும் செஞ்சுக்கிட்டாங்க. ஒரு பக்கம் அக்கா படுத்த படுக்கையா இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த வினோத காதல் திருமணம். இந்த இளம்பெண் எங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப சந்தோஷமா இருக்கோம்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தை மட்டும் நாம நல்லா யோசிக்கணும். நான் பார்த்த பார்வையில நீங்க பார்க்கவில்லைன்னு இந்த பெண் சொன்னாங்க. அப்போ அவங்க பார்வைக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த உண்மை என்ன? இங்க 2 பேருக்கும் இடையிலான இந்த திடீர் காதல் உண்மையிலேயே அன்பா? இல்ல இதுக்கு பின்னால நம்ம தெரியாத வேற ஏதாவது ஒரு பெரிய ட்விஸ்டும் இருக்கா? அந்த அக்காவுக்கு உண்மையிலேயே என்ன ஆச்சு? இந்த திருமணம் எதனால நடந்தது? உங்க மனசுல என்ன தோணுதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு கிரைம் பின்னணி செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.